குறிஞ்சி மலத்தேனே கொண்டாடும் சந்தனமே சரிஞ்சி படுத்திருக்கும் செம்பகமே கண்ணரங்கு செம்பகமே கண்ணரங்கு. உச்சத்தீனிலானிய ஒழுங்கா படிக்கணும், உச்சத்தீனிலானிய ஒழுங்கா படிக்கணும், அச்சத்தை வித்து போட்டு ஆளாக நடக்கணும், அச்சத்தை வித்து போட்டு ஆளாக நடக்கணும். குறிஞ்சி மலத்தேனே கொண்டாடும் சந்தனமே சரிஞ்சி படுத்திருக்கும் செம்பகமே கண்ணரங்கு செம்பகமே கண்ணரங்கு. வாழ்க்கையின் பல நிலைகளில் பனங்கருக்கு போல என்னை அறுத்து ரணமாக்கிய நிகழ்வுகள், என்னை அறியாமையில் ஆழ்த்தி முடக்கி போட்டு மூச்சு திணற வைத்த அநீத சமுதாய அமைப்புகள், இவற்றை உடைத்தெறிந்து அறுத்தொழித்து விடுதலை பெற வேண்டும் என்று எனக்குள் எழுந்த சுதந்திர பிரளயங்கள், இவை சிதறடிக்கப்பட்டு சின்னா பின்னமாக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் எனக்குள் கொப்பளித்து சிந்திய குருதி வெள்ளங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் என் எழுத்து. ஆயிரத்தி 875 த்ரிங்கால் என்கின்ற ஒரு பிரெஞ்சு மிஷனரி அங்கே வந்தார். அந்த ஊரில் ஒரு வித்தியாசமான ஒரு பள்ளியை ஆரம்பித்தார். அந்த பகுதியில் உள்ள தலித் மக்கள் எல்லாரும் கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினார். புதுப்பட்டியில் தலித் கிறிஸ்தவர்களில் படித்தவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். அந்த பள்ளியில் கௌதமனுடைய தங்கை பாஸ்டினா, அவர் தான் பின்னால் தன்னுடைய பெயரை பாமா என்று தன்னை மாற்றிக்கொண்டார். அவர் அந்த பள்ளியில் படித்தார். நான் அவருக்கு வகுப்பாசிரியராக இருந்து அனைத்து பாடங்களையும் நான் கற்றுக் கொடுத்தேன். அப்பொழுது மிகச்சிறந்த மாணவியாக, புத்தி கூர்மை உள்ள மாணவியாக பாஸ்டினா இருப்பதை நான் கண்டேன். அது எப்படி தெரியும்னா, அவர் வகுப்பில் கேட்கக்கூடிய கேள்விகள், ஒருத்தர் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கிறார் என்பதை வச்சு தான் சிறந்தவரா புத்தி கூர்மை உள்ளவரா என்று தெரிய வரும். அந்த விதத்தில் அப்பயே ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவியாக இருந்தார். எட்டாம் கிளாஸ் வரையில் தான் இங்கே படித்தது. 9லேருந்து வெளியூரில் போயிருக்கிறோம். அப்போது ஸ்கூல் எங்கள் ஏரியாவில் கிடையாது, சர்ச்சு பக்கத்தில் இருக்குது. இப்போ இங்கேருந்து நடந்து போய் படிச்சுட்டு வரும்போது பல தெருக்களை தாண்டி போகணும். அந்த தெருக்கள்னால் அந்த போக போக கொஞ்சம் அதில் உயர்ந்த ஜாதிக்காரங்க தெரு அப்படி சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப இந்த மாதிரி ஜாதி அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் தெரியல ஃபஸ்ட்டு. அப்போது அது எங்கள் தெருக்குள்ளே நுழையிற இடத்துல நெல் போட்டு அடிப்பாங்க முன்னாடி. அப்போல்லாம் அந்த மாடு வச்சு தான் கதிர் அறுத்து அந்த மாதிரி பண்ணும்போது அந்த நாயுடு தான் இங்கே உயர்ந்த ஜாதி இந்த ஊரில். அவர் உட்காந்துருந்தார் ஒரு சாக்கு போட்டு. அங்கே வேலை செய்கிற ஒரு பெரியவர் செக்கடின்னு சொன்ன இல்லையா, அங்கே போய் வடை வாங்கிட்டு வந்தார். அதை நான் கருக்கில் கூட பதிவு பண்ணியிருப்பேன். அதை பொட்டலமாக கட்டிட்டு அந்த சணலை பிடிச்சி இப்படி தூக்கிட்டு வருவார். அப்போ நாங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அது பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபன்னியாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஆள் இப்படி பிடிச்சி விளாண்டுக்கிட்டே வர்றாருன்னு சொல்லிட்டு அதை அவர்கிட்ட அப்படி குடிஞ்சு அப்படி பிடிச்சிட்டே கொடுக்குறாரு. அப்புறம் அவர் வாங்கி அதை விரித்து சாப்பிட்டார் அந்த நாயுடு. அப்போ நான்
அப்போ நாங்கள் நினச்சோம், இவர் ஏன் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆள் விளையாடுறாரு, சப்போஸ் அவுந்துருச்சுன்னா கீழே விழுந்துரும்ல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போய் சிரிச்சுட்டு வந்துட்டோம். வீட்டில் அண்ணன் இருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு தாத்தா பண்ணிட்டு வராரு அப்படின்னு. அப்போ அண்ணன் தான் எனக்கு முதல்ல சொன்னது. அது வந்து விளையாட்டு பண்ணிட்டு வரல, அவர் வந்து கையில் தொட்டுறக்கூடாது, அந்த வடையை தொட்டால் அது வந்து தீட்டாயிடும், அதை வந்து உயர்நெஞ்சை சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு முதல் கோபமும் வந்தது. ஏன்னா எப்படி தீட்டாகும், அது வந்து வாழை இலை இருக்குது, அதுக்கடியில் நியூஸ் பேப்பர் இருக்குது, இவ்வளோ இருந்தும் அதை தொடக்கூடாது அப்படின்னா எப்படி அப்படின்னு சொன்ன பிறகு எங்கள் அண்ணன் கொஞ்சம் அப்போது ஜாதினா என்ன எப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு முதல்ல ஒரு விழிப்புணர்வு உண்டானது. ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருந்த 90களினுடைய முற்பகுதியில் அப்போ வாசிப்பு அப்படின்றது எனக்கு அப்போ தான் கைகூடி இருக்கு. நிறைய வார இதழ்கள் அப்படி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வார இதழில் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்திருந்தது. அந்த இன்டர்வியூ படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முதல் பக்கத்துலேயே வந்து அவங்களுடைய ஒரு புகைப்படம், ஒரு பெண்ணினுடைய புகைப்படம் இருந்தது. அது பார்த்த உடனே எனக்கு முதல்ல ஒரு ஈர்ப்பு வந்தது. ஏன்னா அது ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்கப்பட்ட அவங்களுடைய முகம். ரொம்ப ஈர்த்தது அப்படின்னா அந்த கண்கள் தான். அந்த இன்டர்வியூ வந்து ஒரு 4-5 பக்கத்தில் இருந்தது. ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு சொல்லையும் வாசிக்க வாசிக்க அவர்களுடைய கண் வந்து கூடவே பயணம் செஞ்சுட்டே இருந்தது. அதில் இருக்கிற கனிவு, அதில் இருக்கிற கோபம், சமூகத்தின் மீதான ஒரு 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 கோபம்னு சொல்லுவாங்க, அந்த கோபம், அதே சமயத்தில் மற்ற மக்களினுடைய அக்கறை எல்லாமே தெரிஞ்சிட்டே இருந்தது. படித்து முடிச்சதும் கொஞ்ச நேரம் வந்து நான் அமைதியாகவே இருந்தேன். என்னால் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அதில் பேசப்பட்ட விஷயங்கள், நான் என்னுடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தனோ, நான் இந்த சமூகத்தின் மீது என்ன கோபம் இருந்ததோ, என்ன விமர்சனங்களை முன்வைக்க விரும்பினேனோ, அச்சு அசலா நான் அது வந்து பாமா அவர்களுடைய குரல்ல, அவர்களுடைய எழுத்துக்கள்ல தான் நான் பார்த்தேன். அப்ப ஒரு படைப்பு அப்படின்றது அல்லது ஒரு சிந்தனை அப்படின்றது தன்னோடதா மட்டும் இல்லாம, அதை யார் யார் வாசிக்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு அனுபவமா, அவங்களுடைய ஒரு வழியா மாறி நிக்கணும்ல. அதுதான் உண்மையான ஒரு எழுத்தினுடைய வலிமையா, ஒரு வலுவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகுதான் வந்து பாமா அவர்களுடைய கருக்கு நாவல நான் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சேன். புத்தகம் வாசிக்கிற பழக்கமே எங்கள் அண்ணனால தான் வந்தது. அங்கே வத்திராயிருப்பில் லைப்ரரி இருந்துச்சு அப்போ. இப்போயும் இருக்குது, புதுப்பட்டியில் இப்போ இருக்குது ரொம்ப நாளாக. அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது அவங்களும் வாசிப்பாங்க, நாங்களும் வாசிப்போம். சில சமயம் எங்கள் அண்ணன் எங்களை வாசிக்க சொல்லுவாங்க, வாசிட்டு கேட்டுட்ருப்பாங்க. அப்படி நிறைய புத்தகங்கள் வாசித்துருக்குறேன். அப்போ வந்து ஓல்டு எஸ்எஸ்எல்சி அது முடித்தோடனே சிஸ்டராக போகலாம் அப்படின்ட்டு நான் போனேன். எங்கள் அம்மாவை தான் கூட்டிகிட்டு போனேன். அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிற, இப்போ வேண்டாம், உனக்கு என்னென்னே தெரியாது, சிஸ்டராக போகிறதுனா என்னென்னு, நீ காலேஜ் முடித்த பிறகு வா அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டாங்க. அது பிறகு தான் காலேஜுக்கு எங்கள் அப்பா வேண்டான்னு சொல்லி நான் தான் போராடி போனேன். போய் முடித்த பிறகு அங்கே ஆரணியில் வேலை பார்த்தேன். அப்போ மறுபடியும் எனக்கு சிஸ்டராக போகலாம் அப்படின்னு மனசில் தோணுச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த படிப்புனால மட்டும்தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன்னு சொல்லி, வேறு எந்த பேக்ரவுண்டும் எனக்கு கிடையாது. அப்போ பெண்களுக்கு வந்து கல்வி ரொம்ப ரொம்ப நம்ம சுய காலில் நிற்கணுன்னா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்பினேன். அது எனக்கு அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று. அதனால் அப்போ நம்ம சிஸ்டராக போகலாம், போயிட்டு இந்த மாதிரி கிராமத்து பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் கணக்கு மட்டும் கிடையாது, சமுதாய கல்வியும் நம்மளோட நிலைமை என்ன, எப்படி நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சிஸ்டராக போனால். அப்போது 88 சிஸ்டர் ஆகிட்டேன். சிஸ்டர் ஆகிட்டு மறுபடியும் என்ன இங்கே மெட்ராஸில் வந்து கொலம்பன்ஸ் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல் அங்கே டீச் பண்ண போட்டாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. ஒரு 3 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அந்த பிள்ளைங்க பூராமே ஒரு எலீட் குரூப் பிள்ளைங்க தான். எனக்கு அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நம்ம கடைசி வந்து இவங்களை, அதாவது எங்களை அப்ரெஸ் பண்ணுறவங்களையும் மறுபடியும் அவங்களுக்கு எம்பவர் பண்ணுற மாதிரியான ஒரு கல்வி முறை. அதனால் யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த சமயம் என்னை மறுபடியும் 4வது வருஷம் மறுபடியும் ஜம்மு காஷ்மீருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதாவது 2004 கரெக்டாக 20 வருஷம் முன்னாடி முதல் தடவை நான் அவங்கள பார்த்தது. பிஹெச்டி ஆராய்ச்சி ஆரம்பித்த நேரம் அது. அப்போ எனக்கு ஏற்கனவே எந்த துறையில் ஆராய்ச்சி பண்ணலாங்கும் போதே எனக்கு இந்த மாதிரி அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் என்னோட ஆராய்ச்சி இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்போ அதனால் 2 பெண்களை தேர்ந்தெடுத்த நல்லா இருக்கு. அவங்களோட எழுத்துக்களை தான் அங்கே எழுத்தாளர் பாமாவை எடுத்தது. எனக்கு தெரிய 2 பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களும் அவங்களோட கருக்கை பற்றி தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் தான் முதல் தடவையாக ஒரு தாத்தாவும் எருமையுங்கிற ஒரு 30 ஷார்ட் ஸ்டோரிஸ் அதை நான் எடுத்தேன். அப்போ அங்கே வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்
அதில் உள்ள ஆலிஸ் வாக்கர் அவங்க த கலர் பர்பிள்ங்கிற நாவலுக்கு ரொம்ப ஃபேமஸ். அது ஃபில்மாலாம் எடுத்துட்டாங்க. அப்போ அவங்களோட ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன் அதில் 3 கிடச்சிது. அதையும் இந்த இதையும் வச்சு ஏறக்குறைய 30 ஷார்ட் ஸ்டோரி வர மாதிரி 2004 ஆரம்பித்து அப்புறம் வர வர நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்போ என்னோட வைவாவுக்கு ரைட்டர் பாமா வந்தாங்க. ஏன்னா பொதுவாக ரைட்டர் இருக்க மாட்டாங்க. அவங்கள பற்றின ரிசர்ச் வைவாவுக்கு பாமா வந்திருந்தாங்க. ஃபாஸ்டினா எங்கே இருக்கிறாங்க? ஜம்முவில் இருக்கிறாங்க. நேராக பார்க்க முடியாது. அந்த காலத்து இப்போ இருக்கிறது மாதிரி என்ன செல்ஃபோன் மற்றதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நிறைய கடிதங்கள் எனக்கு எழுதுனாங்க. சில சமயத்தில் ஆங்கிலத்தில் எழுதுவாங்க, சில சமயத்தில் தூய தமிழில் எழுதுவாங்க, சில சமயத்தில் தங்களுடைய பேச்சு வழக்கில், தங்களுடைய கிராமத்தில் இருந்த பேச்சு வழக்கில் எழுதுவாங்க. 3 விதத்துலேயும் அந்த கடிதங்கள் எல்லாம் எழுதுவாங்க. ஒவ்வொரு கடிதத்தையும் பார்க்க போனோன்னா ஆச்சரியமாக இருக்கும். அங்கே உள்ள மக்கள், அங்கே உள்ள சூழ்நிலை, அங்கே உள்ள இயற்கை அழகு, அங்கே ஆசிரியருடைய மனநிலை, மாணவருடைய மனநிலை, சகோதரியுடைய மனநிலை, அவர்களுடைய உறவுகள், கலாச்சாரம், மத நம்பிக்கைகள் அப்படின்னு பல விஷயங்களை பற்றி பக்கம் பக்கமாக கடிதம் எழுதுவாங்க. நான் அவங்க கடிதத்துக்கு நான் பதில் போடுறது உண்டு. அந்த கடிதத்தெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாலே இப்போ அதே மிகப்பெரிய ஒரு இலக்கிய புத்தகமாக இருந்திருக்கும். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அவர்களிடம் ஒரு இயற்கையாகவே படைப்பாளிக்குரிய ஒரு குணம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சது. அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க ஒரு தடவை தொலைபேசியில் பேசுகிற சமயத்தில் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை, என்னுடைய வாழ்க்கையே நான் வீணடிச்சிட்டது மாதிரியாக தெரியுது, நான் துறவு சபையிலேருந்து வெளிவந்துடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே ஹிந்தி மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்கும். அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டையும் மேர்ஜ் பண்ணுவோம். ஏன்னா ஹிந்தி மீடியம்னா அது ஸ்வீப்பர்ஸு, ஸ்கேவஞ்சர்ஸ் அந்த பிள்ளை தான் நிறையா படிப்பாங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம்னா ஹை கிளாஸ் அப்படி இருந்தது. அப்போ இது ஒரு மாற்றத்துக்காக வேண்டி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவோம், அப்படி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரிக்கும்போது எனக்கு அதில் கிடச்ச ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா, ஒரு ஸ்வீப்பரோட பொண்ணு, அவள் ஒரு கருப்பு கலரு, அங்கேயே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப், அவங்களோட பொண்ணு ஒயிட்டாக இருக்கா. அவள் மிக்ஸ் பண்ணும்போது 2 பேரையும் கிளாஸில் பக்கம் பக்கமாக உட்கார வைக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு உட்கார மாட்டேங்குது பக்கத்தில், அந்த டீச்சரோட பொண்ணு. ஏன்னா ஷீ இஸ் டார்க், நான் ஐ ஒன்ட் சிட் வித் ஹர் அப்படிங்கிறா. அப்போ இதை இங்கே பேசுகிறாங்க, கான்வென்ட்டில் பேசிட்டு அது பெரிய விஷயமாகவே சொல்லிக்கலாம். அந்த டீச்சர்கிட்ட சொன்னாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் பொண்ணு எப்படி உட்கார முடியும் அவங்க ஸ்வீப்பரோட, அப்படி தான் டீச்சரே பேசுகிறாங்க. அதை இங்கேயுமே சிஸ்டர்ஸுங்க ரொம்ப ஒன்றும் அதை கொஸ்டின் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அப்போ ஏன்னா ஒரு சிஸ்டர் கான்வென்ட்டில் இந்த மாதிரியான ஒரு கலரை வச்சு ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் அங்கே ஜாதியும் இருக்கும், கலரை வச்சும் பார்க்குறாங்க. இங்கேயும் ஜாதி கலர் எல்லாம் தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டராக இருந்து இந்த மாதிரி டீச் பண்ணுறதுல என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு ஒன்று. அடுத்து எங்கள் சிஸ்டர்ஸுங்களுக்குள்ளேயே ஜாதி வித்தியாசம் ரொம்ப பார்ப்பாங்க. ஆக்சுவலாக நான் என்ன ஜாதின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சர்டிஃபிகேட்டில் ஜாதியே கிடையாது, ஏடின்னு கூட கிடையாது, எஸ்சின்னு கூட கிடையாது, வெறுமனே இந்தியன் கிறிஸ்டின் தான் இருக்கும். அது எப்படி எங்கள் அப்பா அம்மா விட்டாங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஜாதியில் போட்டிருப்பாங்க, எனக்கு கிடையாது. அதனால் என் ஜாதியும் தெரியாது. ஆனால் அவங்க பாட்டில் கூசாமல் பேசுவாங்க. இந்த அங்கே பியூனாக இருக்கிறவங்கள ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நம்ம தலித் மக்களாக அவங்கள பற்றி பேசுகிறது, ஒரு ஒரு அழுக்கான இழிவான பொருளை ஒப்பிடணும்னா ஹரிஜன் மாதிரி அந்த இது மாதிரி அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இதாக பேசுவாங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரி உள்ள மனநிலை உள்ள இவங்களோட எப்படி நம்ம சேர்ந்து பயணிக்க முடியும், அங்கே விடமாட்டேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு நம்மளை தொடர்ந்து இருக்கிறதுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. தெரியும் வெளியே வந்தால் ரொம்ப கஷ்டப்படணும்னு தெரியும். 91 நவம்பரில் நானே டிக்கெட் புக் பண்ணி நானே கிளம்பி வந்துட்டேன். அந்த பிற்பாடு ஐடியாஸுக்கு வேலைக்கு வந்தாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு சில மொழிபெயர்ப்பு வேலைகளை கொடுத்தோம். அப்போ தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சேன்னா, அப்போ தான் அவர்கள் எழுதின கடிதங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒவ்வொரு கடிதங்களும் ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த கடிதங்களாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை, புதுப்பட்டியில் இருந்த அனுபவம், படித்தபடிய அனுபவம், உங்களுடைய இறை அனுபவம், துறவு சபையில் சேர்ந்த அனுபவம், மக்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், கலகலப்பான கிண்டலுக்கு, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை மையப்படுத்தி ஒவ்வொரு நாள் எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஒன்றா எழுதுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் வந்த உடனே ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி வருவாங்க, நான் எழுதுங்க அப்படிம்பேன்.
சாயங்காலம் வரைக்கும் எழுதினதை என்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. 9 தலைப்புகளில் அவங்க எழுதி கொடுத்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு மாதிரி இருந்தது. எல்லாமே தூய தமிழில், இலக்கிய தமிழில் எழுதியிருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சேன்னா அதை திரும்ப அப்படியே கொடுத்து, இதையே நீ ஏன் உங்கள் பேச்சு வழக்கில் இதையே ஏன் மாற்றி எழுதி கொடுங்களேன் அப்படின்னேன். அது எனக்கு ரொம்ப நல்லா வருமே, இதை விட ரொம்ப நல்லா வருமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பேச்சு வழக்கில் அனைத்தையும் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்து எனக்கு வாசித்தப்ப எனக்கு ஒரு அற்புதமான படைப்பு மாதிரி தெரிஞ்சது. பல்வேறு விதமான பரிமாணங்கள் அதில் வெளிப்பட்டதை பார்த்தேன். ஒரு மிகச்சிறந்த இலக்கிய படைப்பு இது அப்படிங்கிறது மாதிரியாக உணர்ந்தேன். இதை நான் ஒரு புத்தகமாக வெளியிட போகிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, இது கட்டாயம் மிகச்சிறந்த படைப்பாக வரும்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் காலம் ஆச்சு. அதற்கு பிற்பாடு அவங்க சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. புத்தகத்துக்கு கருக்கு அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சாங்க. ஒரு சிறந்த விமர்சகர்கிட்ட கொடுத்தேன். அவர் வாசித்து பார்த்து, என்ன இது ஒரு பட்டிக்காட்டு பெண் எழுதுறது மாதிரியாக எழுதியிருக்கு, நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தமிழெல்லாம் நல்ல அழகாக இப்போ தெரியுங்கிறியே, இப்படி இருக்கு, இது இது நல்லா இல்லையே அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இருந்தாலும் எப்படினாலும் இதை போடுவோம். வெளியீட்டு விழா மாதிரி வைக்கலை. அந்த புத்தகமெல்லாம் ரெடியான உடனே முதல் பிரதி அவங்கள்ட்ட கொடுத்தேன். அவங்களுக்கு பார்த்துட்டு கண்ணீர் விழுக சந்தோஷப்பட்டாங்க. எழுத்தாளர் மார்க் ராஜகௌதமனுடைய தங்கை எழுதின ஒரு நூல் வந்திருக்கு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள்லேயே அந்த நூலை எடுத்துக்கிட்டு எங்கள் கிராமத்துக்கு வந்தார். அதில் உடனடியாக நாங்கள் அந்த நூலை வாசிக்க தொடங்கும். எங்கள் கூட நூலை எடுத்துகிட்டு வந்த மார்க்கும் அமர்ந்திருந்தார். ஒரே மூச்சில் வாசித்து முடித்தோம். அதை வாசிக்கிற போது எங்களுக்கு சில நேரங்களில் ரொம்ப சத்தம் விட்டு சிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த கிராமத்தில் அந்த தெருவில் இருந்த அந்த கேரக்டர்ஸ், அந்த மக்களை ஒரு கதாபாத்திரமாக்கி அந்த மக்கள் பயன்படுத்துகிற சொற்களையே பயன்படுத்தினதுனால அது ரொம்பவும் நகைச்சுவையாக இருந்தது. அது அடுத்தடுத்த அத்தியாயங்களுக்கு போகிற போது ரொம்ப கனமான ஒரு கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்தது. அன்றைக்கு இரவே ஒரு 4 பக்கத்துக்கு ஒரு விமர்சன கடிதம் எழுதினேன். கடிதம் எழுதி அதை ஃபாதர் மார்க்கிட்ட தான் கொடுத்தேன். நான், நீங்கள் எப்படியாவது பாமாட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி. அந்த விமர்சன கடிதம் தான் முதல்ல கருக்குக்கு எழுதப்பட்ட விமர்சன கடிதம்னு பின்னாடி பாமா சொன்னாங்க. அவர் ஒரு 5 படிகள் எடுத்துகிட்டு கொடுத்தாரு மறு வாரமே. நான் என்ன செய்தேன், அந்த படிகளை எடுத்து கொண்டு போய் தெருவுக்குள்ளே கொடுக்குறேன். கொடுத்துட்டு அன்றைய மாலையே தெருவை ஒரு சுற்றி பார்க்குற போது அங்கனங்குன்னு அந்த நூலை வாசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். வாசிக்கிட்டு இருக்கிறத ஒரு 4, 4:30, 5 மணிக்கு நான் பார்த்துருப்பேன். 6 மணிக்கெல்லாம் கொல்லுன்னு தெருவுக்குள்ள ஒரே கலாட்டா சத்தம், தெரு சத்தம், தெரு சண்டை. என்னன்னா அந்தந்த கேரக்டரை இவங்க சித்தரிச்சிருக்கிறாங்கல்ல, அந்த கேரக்டர் எல்லாம் தெருவில் சண்டை போடுது. என்னைய பத்தி நீ எப்படி எழுதுவ, நீ உங்க அம்மா அப்பா பத்தி எழுத வேண்டியதானே. பட்டப்பெயர்களே அப்படியே பதிவு பண்ணிட்டாங்க. அதனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானமாகி 2 வலசலா பிரிஞ்சு சண்டை நடந்ததை நான் பார்த்தேன். அப்புறம் நாங்க அங்க இளைஞர்கள் ஒரு 4-5 பேர் இருந்தோம். எல்லாம் அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தி அந்த அந்த அப்போதைக்கு அந்த சண்டை கலைந்தது. ஆனாலும் பாமா மேல அப்போ உள்ள அந்த அந்தந்த குடும்பத்து சின்ன பசங்கள்லாம் பாமா மேல கல்லெறியணும்னு சொல்லி எல்லாம் திட்டமிட்டு இருந்ததெல்லாம் எங்க காதுக்கு வந்தது. அப்போ இந்த எதிர்ப்பை எதிர்கொண்டது அங்கே உள்ள இளைஞர்கள். நான் போய் புத்தகம் கொடுத்தேன்னு சொன்னேன்ல, அவங்க வாசித்து பார்த்துட்டு அவங்க போய் தெருவிளக்கு அடியில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு சாப்டராக வாசிக்கிறது. இதில் எங்கே நம்மளை பற்றி கேவலம் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இருக்கிற நிலைமையை பற்றி எழுதியிருக்கிறாங்க, இதை மட்டும் உயர்த்தி தான் பேசியிருக்காங்க. நம்முடைய கலாச்சாரத்தை மிகச்சிறந்தது உயர்ந்ததும் உயர்த்தி தான் பேசியிருக்காங்களே தவிர எங்கேயுமே தாழ்த்தி எழுதலை. என்னுடைய கலகலப்பு மொழி இது எல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச பேச அவங்களுக்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கே புதுப்பட்டியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. எப்போ எனக்கு அதுக்கு இந்த எங்கள் ஊரில் எதிர்ப்பதிச்சில் அப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசு. ஆனால் அதுக்கு அடுத்து இங்கே எழுத்தாளர்கள் மெயின் ஸ்ட்ரீம் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க பலவிதமான விமர்சனங்களை வச்சுருந்தாங்க. அது அந்த அந்த மொழி நான் மக்களோட மொழியில் எழுதியிருந்தேன். இது என்ன ஒரு படித்த பொண்ணு எழுதுகிற எழுத்தா எப்படி எழுதியிருக்கிறாங்க, அது அசிங்கமான, அது ஒரு இழிவான மொழி அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அந்த வகைமை, அது இது என்ன ஒரு வகையில் ஒரு நாவல் மாதிரியும் தெரியல, ஒரு இது சுயசரிதை மாதிரியும் தெரியல.
இது என்ன மொழியின் இடையில என்ன என்ன வகையில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதுலையும் நிறையா பேசுனாங்க. இலக்கியம் வாசிக்கக்கூடிய யாருக்கும் தெரியும், தமிழக கிராமங்கள்ல சேரிகள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்துகிற மொழியில வந்து வேர்ச்சொற்கள் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தமிழ் மொழியினுடைய வேர்ச்சொற்களை எக்கச்சக்கமாக அறிமுகப்படுத்தியது கருக்கு. அந்த மக்களுடைய மொழியில் அறிமுகப்படுத்தியது, அந்த மக்களுடைய மொழியை புரிந்து கொண்டு மொழியை பேசிய தங்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்த அந்த பெண்ணால் எழுதப்பட்டதுனால அது அவ்வளவு துல்லியமாக உண்மைத்தன்மையோடு அமைந்தது. இந்த கரிசல் நிலப்பரப்பிலே வாழக்கூடிய எழுத்தாளர்களில் முன்னோடியாக இருந்தவர் கி. ராஜநாராயணன். அவர்தான் முதலாக பேச்சு வழக்கை எழுத்திலே கொண்டு வருவது, சரளமாக கொண்டு வந்த முதல் முன்னோடி அவர்தான். அதை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்து சென்றார் பாமா. தமிழ் இலக்கிய உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதானமான மைண்ட் செட் வந்து அரசியலோ அல்லது மக்களின் போராட்டங்களோ மக்கள் பேசக்கூடிய மொழியோ வந்துடக்கூடாது. இது வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அது நம்ம அதுக்கு எதிரானவங்க. இப்போ பாமா வந்து அதை உடைச்சி காலி பண்ணுறாங்க. கி. ராஜநாராயணனுக்கு அந்த எதிர்ப்பு வந்துச்சு. கீரா வந்து கெட்ட வார்த்தையில் எழுத மாட்டார். அவங்க ஊர்லேயே ஒரு சேரி பகுதி ஒன்று இருக்குது இடச்செவிலையே. அதை பற்றிலாம் ஒரு கதை கூட எழுதலை. உழைப்பாளி மக்கள் வந்து அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி சரளமாக கெட்ட வார்த்தையை பயன்படுத்துங்கிறது அவங்களுடைய இயல்பில் இருக்குது. அவங்களுடைய மொழியினுடைய ஒரு பகுதியாக அது இருக்குது. இது தெரியாது இல்லையா, எலைட் செஷனுக்காக இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் தெரியாது. ஆகவே தான் அந்த எதிர்ப்பு வந்துச்சு. கெட்ட வார்த்தை எழுதிட்டாங்க மக்கள் பேசுகிறாங்க, அது எப்படி எழுத அவங்களுக்கு முடியும்? ஈவன் சில பேர் இது குப்பை, இது அசிங்கம், இது எழுத்து சரியில்லை, இது நடை சரியில்லை, இது என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் பேசினவங்க எல்லாமே அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பேச ஆரம்பித்தாங்க. சில பேர் அப்புறமும் இதை ஏற்றுக்க முடியாது, இது எந்த வகையிலுமே இதுவரையில் வந்த இலக்கிய படைப்புகளோட ஒத்து போகலை, கெட்ட வார்த்தை எழுதுறா, அப்படி எழுதுறா, இப்படி எழுதுறான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எல்லாருமே வந்து இப்போ கெட்ட வார்த்தை வந்து நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது. நீங்கள் கெட்ட வார்த்தை சொன்னால் உங்களுக்கு கெட்ட வார்த்தை, நல்ல வார்த்தைன்னு சொன்னால் நல்ல வார்த்தை, அவ்வளோதான். ரெண்டாவது நமக்கு வேண ஆயுதம் அப்படின்னு சொல்ல போனால் இந்த மாதிரி வசவுகள் தான். இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு ஏன்னா இப்போ தலித் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வேலை செய்கிற இடத்துலையோ பயணம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ அதை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், இல்லைன்னா ஆயுதங்கள் இருக்கணும், இல்லைன்னா பொலிட்டிக்கல் அதிகாரம் இருக்கணும், இல்லைன்னா பணபலம் இருக்கணும். எதுவுமே எல்லாத்தையுமே நம்மளை உருவி விட்டுட்டு எல்லா உரிமைகளையும் எடுத்துகிட்டு ஒரு நிராயுதபாணி மாதிரி ஆக்கிட்டு அப்போ நம்ம எதை வச்சு போயிடலாம்? நம்ம சண்டை போட முடியும்? வார்த்தைகள் தான். அதனால் வந்து அதை நான் வந்து தப்புன்னே நான் நினைக்கல. அவங்க என்ன சொன்னாலும் அது நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒன்று. இப்போ கெட்ட வார்த்தை பேசாமல் யாருமே இல்லை, ஆனால் அவங்க எழுதுறது அப்படி, வெளியில் வந்து ஒரு வேஷம் போடுறது அப்படி. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு இலக்கிய ஒரு சிறுகதைனா ஒரு வடிவம், ஒரு நாவல்னா ஒரு வடிவம், கவிதைனா இப்படி, இப்போ வந்து புது கவிதை இப்படி, மரபு கவிதை அப்படியெல்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க. அதையெல்லாம் மீறி வந்தது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. அடித்தட்டு மக்களிடமிருந்து வர்றது தான் உண்மையான இலக்கியம். அடித்தட்டு மக்கள் அவர்களே தங்களுடைய அனுபவங்களை யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் அப்படி சொல்லி எழுதுறதுல என்ன இருக்குது, முன்னுடைய அங்கீகாரங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரியாக அந்த ஒரு எண்ணத்தோட தொடர்ந்து அவங்க வந்து பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனி எர்னாக்ஸ் அப்படிங்கிற பிரெஞ்சு எழுத்தாளருடைய ஹேப்பனிங்ன்ற ஒர்க், அவங்களோட எல்லா ஒர்க்ஸுமே பார்த்தாலுமே எப்படி இருக்குன்னா அவங்களோட லைஃப் ஈவெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை எடுத்து அது புனைவா அவங்க எழுதுவாங்க. அதில் வந்து ஒரு பர்சனல் வாய்ஸ் இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு டைரி மாதிரியும் இருக்கும், ஒரு ஃபிக்ஷன் மாதிரியும் இருக்கும், ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த ஜான்ரா வந்து ஒரு புதுசாக நான் வாசிக்கிற ஜான்ரா. ஸோ இதில் நம்ம நிறைய ஒர்க்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இது வாசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பாமா அம்மாவோட எழுத்துக்கும் ஆனி எர்னாக்ஸோட எழுத்துக்கும் ஒரு பேரலல் ட்ரா ஆச்சு. ஏன்னா இப்போ பாமா அம்மாவோட கருக்கா இருக்கட்டும், சங்கதியா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல், இது செமி ஆட்டோபயோகிராஃபி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு புனைவுத்தன்மை இருக்குது, அதை நம்ம எதுக்குள்ளேயுமே அடக்க முடியாது, ஒரு ஜான்ரா டிஃபைங்கான ஒர்க்காக இருக்குது. அப்போ இந்த ஜான்ரால ஆட்டோ ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஜான்ரால பாமா அம்மாவை நம்ம லொக்கேட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, இவங்களோட ரைட்டிங்ஸில் என்ன இருக்குது, ஸ்ட்ரக்சர் வைஸ் இவங்க அதில் எங்கேயாவது வருவாங்களா அப்படின்னு பார்த்தது தான் தீசிஸோட ஆரம்பம். அப்புறம் தீசிஸில் அவங்களோட படைப்புகளை வாசிக்கும் போது இப்போ கருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க,
சின்ன வயசுலேருந்து அந்த சர்ச்சில் இருக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் அவங்க ஹாஸ்டலில் போய் இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ரஸ் இருக்காது, திருப்பியும் சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட், அது ஒரு குரோனாலஜி அப்படின்னு சொல்ல வரிசைப்படுத்தி நம்ம லைஃப்பை சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து பாமா அம்மா பண்ணவே மாட்டாங்க. ஒரு வாசிக்கும் போதே ஒரு பெண்டுலம் எஃபெக்ட் மாதிரி இருக்கும், இங்கேருந்து நம்ம இப்படி போயிட்டே இருப்போம் அப்படின்னு நினைப்போம், பட் ஆனால் பேக் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து அவங்க ரைட்டிங்கில் நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம மெமரியிலேருந்து எழுதும்போது யூஸ்வலாக இப்படி ஒரு குரோனாலஜி நம்ம செட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் அது யூஸ்வலாக ஒரு பொய்யாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம யோசிக்கும் போது அப்படி குரோனாலஜிக்கலாக யோசிக்கிறது இல்லை, அது ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வரும்போது தான் ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொண்டுட்டு வரோம். இப்போ காந்தியோட பயோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எங்கெல்லாம் உண்மையை பின்தொடர்ந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சு கரெக்டாக அதை மட்டும் எழுதிட்டே வந்திருப்பாரு. ஆனால் இவங்க ரைட்டிங் வந்து அதுக்கு அப்படியே ஒரு எதிர்மாறான ரைட்டிங், ரொம்ப ஒரு நேச்சுரலாக நம்ம மெமரி ஃப்ளாஷஸ் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கேப்சர் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ இந்த மொழி தான் வந்து அசலான ஒரு மொழியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஆதிக்குடிகளுடைய மொழிகள் தான் அது. அப்போ இது மொழி வந்து ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது கருக்காக இருந்தாலும் சரி, சங்கதியாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு எழுதப்பட்ட வன்மமாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு விமர்சனம் வருது இல்லை, நீங்கள் பேசுகிற மொழி அல்லது எழுதுகிற மொழி இப்படி இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த நாவல்களில் அல்லது சிறுகதைகளில் பாமா அவர்கள் தன்னுடைய மொழியை மாற்றிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு அப்போ இவங்கெல்லாம் பேசின பிறகு தான் நான் நினச்சேன், அப்போது இதெல்லாம் உடச்சி எறிகிறது வந்து தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். இவங்க சொல்கிற சட்டகத்துக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அதுக்குள்ளே நுழைஞ்சு அதே மாதிரியே போகிறது வந்து நம்ம தலித் இலக்கியத்துக்கு வந்து முரணானது அப்படின்ற மாதிரி ஒரு அப்படி ஐடியா இவங்க தான் கொடுத்தாங்க. நான் அப்படி நினச்சி அதெல்லாம் எழுதலை, இவங்க பேசுனதை வச்சு அதுக்கப்புறம் நான் சங்கதி வன்மை அப்புறம் நான் எழுதின எல்லாமே வந்து வேணும்னே அந்த மொழியை நான் பயன்படுத்தினேன். அப்போ உண்மையாவே அழகியல் அப்படின்றது எது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஒரு அழகிய ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்குது. ஆனா தலித்துகளினுடைய மொழியில வந்து அது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா தலித் இலக்கியமே ஒரு அழகியல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தலித் இலக்கியம் என்பது ஒரு எதிர்ப்பு இலக்கியமாக, ஒரு கலக குரலாக, ஒரு மாற்று குரலாக, ஒரு மாற்று சிந்தனையாக ஒலிக்குது இல்லை, அதுவே அழகியல் தானே. இந்த உலகம் எது அழகியல்னு நினைச்சிட்டு இருக்கோ அதை புரட்டி போடுறதும் அழகியல் தான். எது வந்து இழிவா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குதோ அதை புரட்டி போடுறதும் அழகியல் தான். அப்ப தலித் இலக்கியமே வந்து ஒரு அழகியல் இலக்கியமா தான் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது பாமா அவர்களுடைய மொழி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உன்னதமான ஒரு மொழின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்குள்ளேருந்து ஊறி வரக்கூடிய ஒரு மொழி, என்னுடைய மனசுல இருந்து வெளிவரக்கூடிய மொழி, என்னுடைய மூளையிலிருந்து வெளிவரக்கூடிய மொழி, என்னுடைய மக்கள் என்னுடைய மண்ணிலிருந்து ஊறி ஊறி வெளிவரக்கூடிய மொழி தான் வந்து அசலான ஒரு மொழி. அப்ப அசலான ஒரு படைப்பை தருகின்ற புனைவுகள் இல்லாம அசலான ஒரு படைப்பை தருகின்ற பொழுது அது அசலான மொழியில தான் நம்ம எழுத முடியும். அந்த அசலான படைப்பை அசலான மொழியில் வந்து பாமா அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர்களுடைய படைப்பினுடைய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன். டீ வேணுமா காஃபி வேணுமா? ஓகே, இதே போட்டுருவோமா? டீ போடுவோமா? அதை எடுவாங்க, சீனி எடு. எல்லாரும் குடிப்பாங்களேன்னு தெரியல. இவட்ட நிறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன், சண்டை ஓடலை பயர். ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஒரு பாட்டி வந்து எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி பயர் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கிட்ட காசு இல்லைன்னா பயர் வாங்க முடியல. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, என்னை வந்து எங்கள் ராக்கம்மா பாட்டி பேத்தி தானே, மிலிட்ரி கார்டு பொண்ணு தானே, நீ வாங்கினானேன்னு சொன்னாங்க. காசு இல்லையே அப்படின்னு. நீ வாங்கிக்கோ, நாளைக்கு கூட கொடு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சு. சரி நான் வாங்கினேன், என் கூட ஒரு 10 பேர் இருக்கிறா எங்கள் தெருவில். எங்களுக்கு வாங்கி கொடு, எங்களுக்கு வாங்கி. சரி அவங்க எல்லாத்துக்கும் நான் ஏற்றுக்கிட்டு வாங்கி கொடுத்தேன். 10 பேர்னா 10 பைசா, ₹1. ஆனால் நானும் கொடுக்கல, அந்த பிள்ளைகளும் அந்த பாட்டி காசு கொடுக்கல. அப்படி ரொம்ப நாளாக அப்புறம் அந்த பாட்டியை பார்த்தோடனே என்ன செய்வோம், ஓடிடுவோம், அங்கே நிற்க மாட்டோம். அந்த பாட்டி பொறுத்து பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அண்ணன் இருக்காங்க. அப்போ இருங்க, இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். ஓடிட்டோம். பாட்டியை இந்த பாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, எங்கள் அண்ணன் இருக்கிறாங்க. நான் பாட்டியை பார்த்தோன்னே நான் எங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். ஆனால் அந்த பாட்டி வந்துட்டு ஒரு இப்போ எங்கள் அம்மா இல்லைன்ட்டாங்க. எங்கள் அம்மா என்னை பார்க்கல, எங்கள் அண்ணன் பார்த்துட்டு இங்கே தான்ப்பா போனேன் அப்படின்னு சொன்னோடனே பிறகு
உள்ளே வந்து எங்கள் அண்ணன் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்டாங்க. இப்படி அந்த பாட்டி சொன்ன உடனே, நீ என்ன பெரிய சம்பாத்தியம் பண்ணுறேன்னு இவ்வளோ பேருக்கு ஏற்று வாங்கி கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ பட்ட கடன் பூரா அண்ணன் அடைச்சிட்றேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ₹1 கொடுத்துட்டு அது பிறகு இனி அது பிறகு தான் திட்டு வருது இப்போதான் இப்படி சொல்லிவிட்டு நீ இந்த மாதிரி வேலை எங்கேயாவது பண்ணுன அவ்வளோதான் அப்படின்னாங்க. அது மாதிரி கரெக்டும் பண்ணுவாங்க, அதே சமயம் அதை வந்து இது பண்ணுவாங்க. எங்கள் அம்மா திட்ட ஆரம்பித்தாங்க. எங்கள் அண்ணன் பரவாயில்ல அவங்க அண்ணன் இருக்க உன் கடனெல்லாம் அடைச்சிடுறேன் அப்படின்ட்டு ₹1 அப்படி சொல்லுவாங்க. சொல்லி அடைச்சாங்க. ஆக்சுவலாக இது வந்து யார் அசோகமித்ரன் வாசித்திருக்கிறார். நான் மினி கிருஷ்ணன்ட்டு அவங்க தான் என்னை காண்டாக்ட் பண்ணி மொழி மாற்றம் செய்ய கேட்டாங்க. அப்போ அவங்க மேக்மில்லனில் இருந்தாங்க. அப்போ அந்த தலித் நாவல்களை வந்து நம்ம மொழிபெயர்க்கலான்னு ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு அந்த நேரத்தில் இருந்தது. இது மாதிரி ஒரு புது நாவல் வந்திருக்குது தமிழில், யாரோ பாமான் ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, அதை பாருங்கள் நல்லாயிருக்கும், நல்லா இட்ஸ் ஒர்த் ட்ரான்ஸ்லேட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்புறம் மினி அதை வாங்கி ஒரு தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து வாசிக்க சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை செலக்ட் பண்ணாங்க. லக்ஷ்மி ஹோம்ஸ்டான்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் தான், அவங்க லண்டனில் இருந்தாங்க அப்போ. இப்போ அவங்க இல்லை. அப்போ அவங்க கேட்கும் பொழுது சரின்னு சொல்லி வந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் அதை பண்ணோம். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா இந்த மொழி நடையை வந்து ஆங்கிலத்தில் கொண்டு வர்றதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. Bama is not just a writer to me, but also a very good friend and a wonderful person. The autobiography Karika, which many of the translators I approached did not want to translate because they said, is this grammar? Is this something wrong with this Tamil? Something wrong with the printing? Give us something else to translate. This was in 1992, 93, 94 when I started publishing translations. From there, it went to one of the most prestigious anthologies, a collection of Dalit writing. It went from there to a textbook on value education. This is a series called Living in Harmony, quite appropriately, because Dalit writing has opened the eyes of people who had no idea there was this huge problem of casteism. We put a section, a small portion from Karika about an elderly Dalit gives a packet of vade to a young non-Dalit, and how Bama witnessed it as a young girl and didn't even understand why that was something. So we used that as an excerpt in this book, and I'm happy to say that at least 2 million children, Indian children who would otherwise not have had any exposure, going to English medium schools, their parents, their teachers have all read it, discussed it in class. Nobody has said that, we don't want to, what is this, there's no such thing as caste in India anymore, because that's a common thing that you hear from people who have not had any exposure. And, I think that's what I would really like to say about Bama's work is, when this was published in late 99, early 2000, I published it in Macmillan, through Macmillan, by this wonderful translator Lakshmi Holmstrom. What it did, it's a tiny book, it's just 30,000 words. It's amazing that, the trajectory it followed. First of all, the award it got, you see, this is, it is an autobiography, but it won the Translation Award, which was actually set up for fiction 22 years ago. 3 lakh rupees was a lot of money. So when it won the Crossword Award, that itself, I would say, is a stroke of, something fateful happened on that day. கிராஸ்வேர்ட் அவார்டு கிடச்சி அது டெல்லியில் கொடுத்தாங்க. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் எனக்கு. அது வந்து இந்த ஆஸ்கார் விருது கொடுக்காங்களே அது மாதிரி முதலே சொல்ல மாட்டாங்க. போய் உட்கார வச்சுட்டு அப்போ தான் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 5 இது சொல்லி அந்த ஸ்பாட்டில் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா 5 புஸ்தகம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கில் ஒன்று, தமிழில் ஒன்று, பிறகு இங்கிலீஷில் ஒன்று, அப்படி வந்திருந்தது. அப்போ நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நானும் போய் உட்காந்துருந்தேன் ஒரு பிரிட்டிஷ் ஏதோ ஒரு பெரிய ஹாலில் வந்து. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அந்த டெல்லி ட்ராமா என்னமோ ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவை என்னமோ ஒரு இது இருக்குது
அவங்க அந்த பாய்ஸ் வந்து ஒவ்வொரு நாவல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து ட்ராமடைஸ் பண்ணாங்க ஸ்டேஜில். அப்போ என்னோட கருக்குலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த போலீஸ் இது இந்த சாலியர் இந்த கல்லறை சண்டை அதை வந்து அவங்க பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்போ என் பக்கத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்து என்கிட்ட சொன்னார், அதேமாதிரி இந்த 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 ஆத்தர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் அவர்கிட்ட சொல்லலை, அது நான் தான் ரைட்டுன்னு சொல்லி. அப்புறம் 5 இது முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ அந்த ஹோல் ஹால்மே கை தட்டிட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்க்க கூட. அப்படி நான் எந்திரிச்சேன்னா அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்ன நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. அப்புறம் மேலே போய் வாங்கும்போது உண்மையிலே ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது வந்து நம்மளை ஸ்பாட்டில் நம்மளை சூஸ் பண்ணி இது கிடைக்குன்னு சொல்லிட்டு. கருக்கு நாவலுடைய 25வது ஆண்டு அந்த அந்த விழாவை அது ஊர் மக்கள் ஒரு கோயில் திருவிழாவை போல கொண்டாடினார்கள். ஒரு இலக்கியவாதிக்கு தங்களுடைய சொந்த ஊரில் இப்படி ஒரு மரியாதை எங்கே கொடுத்தாங்களா நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. அந்த அளவுக்கு அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. எந்த மக்கள் புறக்கணித்தார்களோ அதே மக்கள் புரிந்து கொண்டு அவரை கொண்டாடியது என்பது ரொம்ப முக்கியம். பாமாவினோட முதல் படைப்பு வந்து தலித் இலக்கியம்ங்கிற ஒரு கருத்தாக்கத்தை ஒரு ஒரு இலக்கிய போக்கை வந்து உருவாக்கியது. 2வது நூலான அந்த சங்கதிங்கிறது தலித் பெண்ணியம்ங்கிற ஒரு கருத்தாக்கத்தை ஒரு படைப்பு ஆக்கத்தை வந்து அறிமுகப்படுத்தியது தமிழ் சூழலுக்கு. இதுகாரும் பேசப்பட்டு வந்த பெண்ணியம், மார்க்சிய பெண்ணியம், திராவிட பெண்ணியம், இப்படிப்பட்ட எந்த ஒரு பெண்ணியத்தையும் வந்து அது தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு புது வகையான ஒரு பெண்ணியத்தை அது அறிமுகப்படுத்தியது. அது தலித் பெண்ணியம்னு வந்து அதற்கு பெயரிடப்பட்டது. ஒரு காலகட்டமாக பிரித்து எழுதலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு சிறு வயது, அதுக்கப்புறம் ஒரு நடுத்தரம், அதுக்கப்புறம் ஒரு வயதானவர்கள் அப்படி வச்சு அந்த இதுவை எழுதியிருக்காங்க. அது எல்லாமே நான் பார்க்குறேன் அவர்கள் சந்தித்த ஒரு வாழ்க்கை நிலையிலிருந்து, அல்லது அவர்களே வச்சு கூட அதை எழுதியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அந்த சங்கதி அப்படின்றது, சங்கதினா செய்திகள் தானே. அதுவும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாவலாக தான் நான் பார்க்குறேன். தலித் உமன் அப்படிங்கிறவங்க தனிச்சு எவ்வளோத்துக்கு எவ்வளோ செயல்படுறாங்களோ அதே அளவுக்கு ஒரு கம்யூனிட்டியில இருந்தும் வந்து அவங்க ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எந்த இடத்துலையுமே இப்போ பாமாவோட கருக்கா இருக்கட்டும், இப்போ சங்கதியா இருக்கட்டும், அதுல எதுலையுமே அவங்கள பத்தி மட்டும் பேசியிருக்க மாட்டாங்க, அவங்கள சுத்தி இருக்க பெண்களை பத்தியும் பேசிட்டே வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா மொத்தமா ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ல ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு கம்யூனிட்டி லைஃப் தான் இந்த நம்மளோட தலித் லைஃப் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து பியூட்டிஃபுல்லா அவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே மாறலை. நம்ம பேசுகிறோம் எப்படி நம்ம ஜாதி ஒழிப்புன்னு சொல்கிற மாறலை ரொம்ப. அதாவது கொஞ்சம் ஒரு மைக்ரோ லெவலில் ஒரு மாற்றம் இருக்குது. ஜாதி அதாவது நம்ம எந்திரிச்சு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், அது ஒரு மாற்றம் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ஆண் பெண்ணுக்கான சமத்துவம் வந்து எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. மற்றபடி அது சமுதாயத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை, எந்த லெவலில் நீங்கள் பார்த்தாலும். ஏன்னா தலித் பெண்கள்கிட்ட வந்து எப்பயுமே அந்த ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் இருக்குது. அது அவங்க வந்து அவங்களே வந்து சக்திப்படுத்திக்கிறாங்க, அப்படி தான் அவங்க வர்றாங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த ஆண்களோட சுயநலம், அந்த ஒரு ஆணாதிக்கம், இதை வந்து அவங்க எந்த நேரம் எதிர்கொண்டு அது அவங்கள விடுதலைப்படுத்திக்கிட்டே போகணும். All Bama short stories are really drawn from real life. You can easily tell because there is no straining for effect. It just flows. And one of the most popular stories, both anthologized as well as translated into other languages and on various online journals and so on, is Annachi, for instance. அது அண்ணாச்சின்னு கூப்பிட்டதுக்கு இது பண்ணி பஞ்சாயத்து பண்ணி வச்சு என்ன செய்கிறாங்க, இதை வந்து பேசுகிறாங்க. நீ கூப்பிட்ற அவனுக்கு கண்டு சம்மந்தமான அண்ணாச்சின்னு கூப்பிடலாம் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய முடிவு ரொம்ப அற்புதமானது. இந்த கதையினுடைய முடிவு தான் அந்த கதையை இப்படி முடிச்சிருப்பாங்க. சாதினா எல்லாம் சாதினா அது உங்கள் உயர்ந்த சாதி தேர்ந்த சாதி கழுத விட்டேன்னா எல்லாம் விட்டதா, அதில் முதல் விட்ட 2வது விட்ட கடைசி விட்ட எல்லாம் விட்டதா. அறிவொளி இயக்கத்தில் வந்து நாங்கள் வந்து கிராம சென்ற மக்களுக்கு கதைகளை வாசிப்போம் மக்கள் முன்னாடி.
அப்போது நான் வந்து இந்த பொண்ணுத்தாய் கதையை போய் 2-3 கிராமங்களில் வாசித்தேன். நாங்கள் என்ன எதிர்பார்த்து போனோம்னா தாலியை அத்து போட்டது ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா மக்கள் அவங்க வந்து ஒரு இயற்கை நியாயத்தை தான் பார்ப்பாங்க. மக்கள் வந்து நம்ம வந்து இலக்கிய நியாயம்னு ஒன்று இருக்குது, பொய்டிக் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. அது வந்து தாலியை அத்து போட்டுட்டு அவள் இண்டிவிஜுவலாக தான் தனியாக தான் வந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படி போகிறேன்னு சொல்கிறதுல ஒரு இலக்கிய நியாயம் இருக்குது. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கலை. மக்கள் வந்து யார் ப்ராக்டிக்கலாக அந்த குழந்தைய பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் வச்சாங்க. அதை நான் பாமாட்டி சொன்னேன். அப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் கதை தீர்ப்பை மக்கள் ஏற்றுக்கலையே அப்படின்னு சொன்னேன். அவங்க சரிதான், அவங்க சொல்கிற விமர்சனம் சரிதான் தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதோட மிளகாப்பொடி அப்படிங்கக்கூடிய அந்த 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 கதை வீதி நாடகமாகவும் அது வந்து போடப்பட்டது. வீதி நாடகமாகவும் ஒரு சிலது அவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, ஈவன் டெல்லி வரைக்கும் கூட அதை போட்டாங்க. இங்கே செங்கல்பட்டில் ஒரு தடவை போட்டாங்க. நான் அப்போ நேரடியாகவே நானே பார்த்தேன். ஒரு அற்புதமான அது மேடையில் பார்க்கும் பொழுது அதை நல்லா விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஆடியன்ஸு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா என்ன அற்புதமாக இருக்குது. அந்த பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது அந்த இதில் ரொம்ப ரொம்ப அதாவது அதை என்னால் எப்படி விவரிச்சு சொல்ல முடியறதுன்னு தெரியல. என்ன காய் கழுவ விளந்து கிடக்கு வந்து களவாண்டு விட்டாங்க. ஒத்த கிடக்கா கிடக்கா மூஞ்சியும் மகனை மாதிரி எப்பா பாரு 10 மாசம் சூழ்நிலை வந்து கை கொடுக்குறேன் உடத்த கிடந்த ஒத்த பிள்ளை விட்டு வச்சு போயிடும் ஏடியா சத்து புள்ள வந்து வர பார்த்து நெறியுது பலோட்ட முண்டை ஆடி மூஞ்ச பார்த்தா பேடுற நாய். கவிதைகள் அவர் நிறைய எழுதியிருக்கு. அது கொஞ்சம் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. லீமாவும் நானும் கொஞ்சம் போயம்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தோம். பொதுவாக மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனைகளாலேருந்து எப்படி வெளியே வர்றது, ரெசிஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் தானே நாவல்கள் சிறுகதைகள் இருக்கும். ஆனால் கவிதைகள் அவங்களோட உணர்வுகள், அவங்கள பாதித்த விஷயங்கள், அப்புறம் அவங்களோட அம்மா நினைவுகள், அவங்களோட தங்கச்சியோட நினைவுகள், அந்த மாதிரி அதெல்லாம் தான் கவிதைகள். அதான் அந்த பேசிக் வித்தியாசம் அதில் இருக்குது. கவிதைகள் உணர்வு பூர்வமானது. அம்மா கோஸ் ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்களா? அதுக்கு பாட்டு படிக்கிறேன். நீங்க அங்கே போன ஏதாச்சும் ஒரு பாட்டு அங்கே உட்காந்து அம்மா ஒரே ஒரு பாட்டு என்ன பாடு அத்தைக்கு என்ன பாட்டு படிக்க அவங்களோட பாடு பாண்டிங்கம்மா. நாங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாட்டு பாடத்தானே படிக்க முடியும். என்ன பாட்டுனாலும் படிக்கலாம். என்ன பாட்டு தெரியும் உனக்கு சொல்லு. எங்கள் அத்தைக்கு என்ன பாட்டு என்ன பாட்டு படிக்க என்னென்ன பாட்டு தெரியும் சொல்லு, நான் சொல்கிறேன். பாட்டு பாடத்தானே படிக்க. பரவாயில்ல, காட்டு பாட்டு தான். என்ன பாட்டு தெரியும்? மெட்டின கட்டையில விரியம்மா பூத்தவுவே வைக்க தெரியாமல கஷ்டம் வாழ விட்டன் தேசம்புறம் அழகன் முருகனிடம் முருகனை போய் பேசி தெரியாதுப்பா. இல்லை சரி, உன் மாப்பிள்ளைகிட்ட என்ன பாட்டு பாடின? என் மாப்பிள்ளைக்காக பாடிச்சு. அது வந்து குடிச்சிட்டு அம்பிக்கிட்டு வந்துச்சு. நீ பாட்டு பாடி ஆடினியாக்கும்? வீட்டில் அரிசி இல்லை, விளக்கரிக்க எண்ணெய் இல்லை, வீட்டில் அரிசி இல்லை. என் மகன் இருந்தான். வீட்டில் அரிசி இல்லை, விளக்கரிக்க எண்ணெய் இல்லை, அப்புறம் நீ புருஷன் சாரையத்தை குடிக்கைகள் யாரால அது எவரால. உன் புருஷன் குடிச்சிட்டு ரோட்டோரம் படுத்திருப்பா, அது அப்புறாணி ஆகும். ஏண்டி நாலு வப்பு வப்பியா அப்புறாணி புருஷன் இருக்க? அதுதானே அப்புறாணி ஆமல. அப்புறாணி மகன் தானே அப்புறாணி. நீ புருஷன் இல்லை சொல். அப்புறாணி ஏன் புருஷங்க? அப்புறாணின்னு என்ன அர்த்தம்? Karaka is still the book which most non-Dalits read for the first time and experience and are shocked at, and they say, is it really so? Because what doesn't cross their experience or their environment, they continue to just live in bubbles. I lived in a bubble till I was introduced to this kind of writing. And that is, I think, is true for most people. When you're forced to face the fact of casteism in a country,
it came like a little bullet which just smashed open a window. That's if you ask about impact, I would say that that's the impact she has had. அதான் என்னோட வலியை நான் சொல்லும்போது அது வந்து ஒரு ஒரு ரொம்ப நிஜத்தன்மையாக இருக்கும். அந்த வலியை நான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்டுட்டு எனக்கு இப்படி வலிச்சதுப்பா அப்படின்னு சொன்னதை கேட்டு எழுதும்போது எப்படி இருக்கும்? நான் முழுமையாக உணர்றேன், ஆனால் எனக்கு வார்த்தை கிடைக்கல. சில நேரங்களில் ஒரு நாவலெல்லாம் எத்தனை முறை எழுதி தொடர்ந்து எழுத முடியல. ஏன்னா அப்படி என்னைய கொல்லுது அது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த மாதிரி இதாக எழுத முடியும்? ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி அவங்களுக்கு எழுத முடியாத ஒரு ஆதங்கத்தில் கூட அவங்க அப்படி பண்ணலாம். இது இலக்கியமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்க யார்? அவங்க தான் இலக்கிய பிதாமகர்களை. நான் அப்படின்னு நினைக்கல. நீ எழுதுறது இலக்கியம், நீ கொண்டாடினா கொண்டாடிக்கோ. நாங்கள் வந்து உன்னை பற்றி இது பண்ணவே இல்லை. இப்போ என் இலக்கியத்தை நீ கொண்டாடணும்னு நான் வந்து நான் கேட்கல. ஆனால் உனக்கு தெரியும், ஹார்ட் ஆஃப் ஹார்ட் உனக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட இலக்கியம், மக்கள் சார்ந்த, மொழி சார்ந்த, மண் சார்ந்த இலக்கியம்னு அவன் தெரியும். தெரிஞ்சால் வேணும்னு பண்ணுவாங்க. அதை பற்றியில் நான் கவலையே பட மாட்டேன். தலித் அல்லாத சமூகம் வந்து ஒரு 20-30களில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இப்போவும் இருக்குது. பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் வந்துடல. தலித் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து தங்களுடைய இடத்தை, தங்களுடைய இருப்பை, தங்களுடைய உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய காலம் இது. தலித் அஷர்ஷன் யுகம்னு சொல்லுவேன் நான் இந்த யுகத்தை. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வந்து இன்னும் வரல தலித் அல்லாத சமூகத்தில். அதனால தான் வந்து அவன் வீட்டு வாசலில் அவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்ததுக்கு அவன் காலை வெட்டுறான்னா இப்போ என்ன அறிவு கட்ட சமூகம் தானே இது? அதாவது எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, எனக்குன்னா ஒவ்வொருத்தருக்கு இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்குமே அது இருக்குது. அது மதிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். நானும் மற்றவங்கள நான் மனிதன்னு அவங்களோட இதை நான் மதிப்பேன். அதை வந்து யாராவது காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா விட மாட்டேன். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு அந்த என்னோட மாண்பு, மனித மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா தலித்துங்களுக்கு வந்து நாங்கள் மனுஷங்களை நிரூபிக்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்குது. மாண்பு உள்ள மனுஷங்க நிரூபிக்க அதை விட கஷ்டமாக இருக்குது. அப்போ அதை வந்து யாராவது கொச்சப்படுத்துகிறாங்க, அதை சேதாரப்படுத்துகிறாங்கன்னா எப்படி சும்மா இருக்க முடியும்? அது திமிர் கிடையாது, அது வந்து ஒரு அறச்சீற்றம், கோபம், சண்டை போட்டு தான் ஆகணும். அது நம்ம எழுதுறதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜாதி ஒழிப்பு தான். ஏன்னா ஜாதி ஒழிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்குது தலித் மக்களுக்கு. அதனால் இதை எழுதுறது ஒரு வகையான ஒரு போராட்டம் அப்படி தான் சொல்ல முடியும். அரசியல் ஒன்று இருந்தாலுமே கலைகள் ஒரு பக்கம் வந்து கலைகள் மூலமாக ஒரு சமுதாய மாற்றத்தை உண்டாக்க முடியும். எதுக்காக எழுதுகிறோம், ஏன் எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட இனி வர தலைமுறைகள் வந்து காத்திரமான எழுத்துக்களை கொண்டு வரணும். பெரியார், அம்பேத்கர்லாம் பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பணி வந்து நம்ம இந்த கலைகள் மூலம் நம்ம செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இந்த குளத்துல கல்லெறிகிற மாதிரி தான் ஒரு சிறிய அவங்கவுங்க நம்ம நம்மளால முடிஞ்ச சின்ன ஒரு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உறங்கிக்கிட்டு கிடக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் கண்ணை முழிச்சு பார்க்கணும். இதுதான் நம்ம விதின்னு சொல்லிக்கிட்டு அடிமைத்தனத்தை, அநியாயத்தை, உணர்வு கட்ட ஜென்மங்களாக அப்படியே ஏற்றுக்கக்கூடாது. இந்த நிலையை மாற்ற துணிஞ்சு நிற்கணும். ஜாதியை வச்சு சல்லித்தரம் செய்கிற எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு மனுஷனுக்கு என்ன வசந்தவன் தாழ்ந்தவன் செஞ்சு காட்டணும். நம்மளை அமுக்கி சொகம் கண்டவன்
சாமானியத்தில் நம்மளை விட மாட்டான். நாம் தான் அவர்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு எல்லாம் சமந்தான்னு சமுதாயத்தை மாற்றி காட்டணும்.